Hello guys, welcome to another video. ஸோ நான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா இந்த மாதிரி 6 மாதம் கழித்து ஒரு கெரியர் பிரேக்லேருந்து வெளியே வரும்போது ஜாப் எப்படிலாம் தேடினா என்ன பண்ணால் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அப்படின்னு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியராக போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணிங்க, கங்க்ராட்ஸ் பண்ணிங்க, சூப்பர் ப்ரோ வேலை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த ஜாப் இல்லாமல் ஒரு 6 மந்த் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, ஆல்ரெடி நான் 2019 என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் நல்லா க்ரோ ஆச்சு. அண்டு இடையில் பார்த்திங்கன்னா என்ன முடிவு எடுத்தேன்னு எனக்கே தெரியல. டக்குன்னு பேப்பர் போடணும், அந்த கம்பெனியில் இதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணி பேப்பர் போட்டு இட்ஸ் மீன்ஸ் ரிசைன் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்க. ஸோ அதனால் நான் வந்து சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினான்ஷியலும் சரி மென்டலியும் சரி எக்கச்சக்கமாக ப்ரெஷர், வீட் சைட்லேருந்தும் ப்ரெஷர். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த லாஸ்ட் மந்தில் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஃபினான்ஷியலும் சரி மென்டலியும் சரி ஃபிசிக்கல்லையும் சரி, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பேப்பர் போட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னவோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிங்க பேப்பர் போட்டு எதனா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களே, இல்லை மச்சான் எல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் பேப்பர் போட்டு வேறு எதனா பண்ணலான்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அவனுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் ரிசைன் பண்ணுறதா இல்லையான்னு சூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. இன்ட்ரோவே எத்தனை 2.25 மணி நேரம் போயிடுச்சு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது ஜூலை 28 நான் வந்து ஜூலை 2 வந்து பேப்பர் போட்டு ஜூலை 28 or 29 வந்து எனக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு அழகாக நான் பாட்டுன்னு வெளியே வந்துட்டேன். நான் ஃபஸ்ட் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஒரு வேலை தேடாமல் அப்படியே டேரெக்டாக வந்து ரெசிக்னேஷன் போட்டு கரெக்டாக வந்துடுறீங்க வீடியோ ஆன் பண்ணா ஏங்க சொன்னாச்சு. ஓகே, நான் இன்னொரு பேக்கப்புக்கு எதுவும் தேடாமல், அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் செலவுக்கு வந்து என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு வைக்காமல் நான் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேப்பர் போட்டேன், ரிசைன் ஆகி வெளியும் வந்துட்டேன். ஸோ வந்து அந்த லாஸ்ட் மந்த்து சேல்ரி மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இது காலி ஆகிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்த்தணும். இப்போ ஃபேன் போட்டால் இது ஆகுங்க, சவுண்டு வரும் ஒரு 5 மினிட்ஸ். ஐயோ என்னால் வர முடியாது, நீங்களே ஆஃப் பண்ணிடுங்க, நான் இதை மாட்டிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க. அந்த சேல்ரி வச்சு தான் அந்த சேல்ரி காலி ஆகிறதுக்குள்ளேயும் எனக்கு வந்து அடுத்த வேலை கிடச்சிடணும். அதுக்கப்புறம் தான் என்னால் ஃபினான்ஷியலாக மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன பண்ணேன், ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் 1 மந்த் அப்படியே போயிடுச்சு. நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு எந்த ஃபோனும் வரல, காலும் வரல. என்னுடைய ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் விசாரித்தேன், கேட்டால் மார்க்கெட் டவுனு அது இதுன்றாங்க. இதை கூட தெரியாமல் பேப்பர் போட்டுக்கிறேன், என்னத்த சொல்ல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, பேப்பர் போட்டு வெளியே வந்தாச்சு, இதுக்கப்புறம் புலம்பி ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் தேட ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் தான் எனக்கு ஸ்டேஜ். ஆமாம், செப்டம்பரும் போயிடுச்சு. ஸோ 2 மாதமாக இல்லை, கையில் இருக்கிற காசெல்லாம் போயிட்டே இருக்குது. நான் பேப்பர் போட்டு ரிலீவ் ஆகி 1 மாதம் கழிச்சு தான் நான் வந்து பேப்பர் போட்டுன்னு வீட்டுக்கே சொன்னேன். ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கே சொன்னேன். அவங்க எதுவும் சொல்லிக்கல, ஆனால் அவங்க தெரியும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் போட்டாச்சு, வேலை தேட்ட கிடைக்கல. ஒரு பக்கம் என்ன, நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பாக வச்சுருந்தேன், ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், கரெக்டாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிற்குதுன்னும் போது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஷேப்லெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபுட்டு வந்து 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றது அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அன்ஈவனாக போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, மசில்ஸ் நீட் மணி. ஸோ ஃபிட்னஸாக இருக்குனாலும் நீங்கள் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வேறு விஷயம், அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. மென்டல் ஹெல்த்து என்னடா நம்மளால் முடியலையா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளால் முடியலையா இல்லை நமக்கு என்ன அப்ளை பண்ணால் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன், இல்லை ரெஸ்யூம் என்ன வீக்காக இருக்கான்னு மறுபடியும் ரெஸ்யூம் ரீக்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணோன்னா ஒரு 2.5 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ஸாக கால்ஸ் வர ஆரம்பிக்குது. இதில் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா, நம்ம நல்லா வேலை பார்த்துட்ருப்போம், ஹைக் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஃபோனாக பண்ணி நீங்கள் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, வேக்கன்சி இருக்குன்னு நம்ம தேடும்போது ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து மை ஒர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் பாருங்கள், செம ஃபன்னியாக இருக்கும். பட் அது கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறேன், வந்து எவனுமே ஓகே பண்ண மாட்டான். என்னடா அப்படின்னா என்னோடய 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் வைக்கிற சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வேறு, பட் அவனுங்களோட இருக்கிற சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வேறு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் ஒரு சிலது மேட்ச் ஆகாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன். 12-13 இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நவம்பர் வந்துருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 4 மாதமாக போயிடுச்சு. வீட்டில் சைட்லேருந்து என்கிட்ட இன்டைரக்டாக சொல்கிற வராங்க, என்ன அடுத்து என்ன பண்ண போகிறேன் என்ன இதுன்னு கேட்குறாங்க. அந்த ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷரு. நான் வேறு என்னோடய ஹெல்த்தில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு அது ஒரு பக்கம். என்னடா இவ்வளோ பண்ணி எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி ப்ரெஷர். ஸோ இது 3ம் போட்டு என்னை காட்டுன்னு ஒரு காட்டிடுச்சு. என்ன வள்ளி சத்தமா பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன், நீங்களா? தேங்க்ஸ். டோட்டலாக சொல்லணும்னா இந்த லாஸ்ட் 6 மந்த் துன்பப்பட்டு துயரப்பட்டு யாராயும் வண்டி கிருஷ்ணாஜி அதிக சவுண்டு வர வண்டிகள்லாம் இந்த தெருவில் தான் கிருஷ்ணாஜி போகுது. ஸோ டோட்டலாக சொல்ல போனோம்னா இந்த லாஸ்ட் 6 மந்த் பார்த்தீங்கன்னா மானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு எல்லா பட்டும் விற்று இப்போ வந்து கடைசியாக ஒரு ஜாப் கிடச்சி என்னுடைய பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீடைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்ன நான் தப்புலாம் பண்ணேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் அனலைஸ் பண்ணாமல் நான் வந்து ரிசைனேஷன் பண்ணதுக்கு என்ன ரீசன்னே தெரியாமல் பண்ணேன். ஸோ இந்த 4-5 மாதத்தில் என்னால் பெருசாகவும் ஒன்றும் பண்ண முடியல. மிஞ்சி போனால் இந்த யூடியூப் க்ரியேட் பண்ணி ஒரு 35 வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக ஒரு இது என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக ஒரு பேக்கப் இல்லாமல் யோசிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே அப்படியே டக்குன்னு முடிச்சிட்டேன். ஒரு லெவல் 2லேருந்து 1க்கு வந்து 0 வந்து அட்லீஸ்ட் 0வாதுன்னு என்னென்னா இல்லை, அதுவும் இல்லாமல் மைனஸில் போயிட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு மீண்டு வரத்துக்கே 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மேபி என்னை நம்பி என்னோடய ஃபேமிலி டிஃபெண்ட் பண்ணி இல்லை, அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்கேஸ் என்னோடய ஃபேமிலி வந்து என்னை டிஃபெண்ட் பண்ணி இருக்குது, நான் மந்த்லி சேலரி கொடுத்தா தான் அங்கே ஏதாச்சும் நடக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்துச்சுன்னா இது வந்து கம்ப்ளீட்லி என்னை எங்கே எத்துமே கொண்டு போய் விட்டுருக்குன்னே தெரியாது. ஸோ எல்லாருக்கும் என்ன மாதிரியே சுச்சுவேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் யோசிங்க, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் பற்றி யோசிங்க. ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 வாட்டி 7 வாட்டி யோசிச்சு பாருங்கள், இதை முடிஞ்சால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதர்வைஸ் அப்படி ரிசைன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபினான்ஷியலி பேக்கப் யார்கிட்டையும் போய் நிற்காமல் ஃபினான்ஷியலாக ஒரு 3 மாதம் சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட் வச்சுங்க. இந்த அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ செலவாகிறதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுக்கோங்க. ஸோ அதர்வைஸ் தாங்க இவ்வளோத்தையும் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு தான் இப்போது மறுபடியும் என்னோடய பழைய நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நான் கம்ப்ளீட் ஆகலை. அடுத்த மாதம் சேலரி கையில் பார்த்தா தான் ஒரே குதூகலமாகும்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 16-17 நாள் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். வீடியோவில் அடிக்கடிக்கு இந்த சப்ஸ்கிரைப் லைக்லாம் கேட்க மறந்துடுறேன் ஒரு ஃப்ளோவாக போக சொல்ல. ஸோ இந்த வீடியோ யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பார்த்தவங்களே பார்த்துட்டு இருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க. அண்டு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு பேக்கப் இல்லாமல் எடுத்த ஒரு தவறான முடிவுனால் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தவறு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க.
ஸோ அப்புறம் எப்படி வேலை கிடச்சிச்சு இந்த 6 மாதத்துக்கு கெரியர் பிரேக் அப்புறம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னலாம் பண்ணி நான் வந்து ஃபைனலாக ஜாப் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதர்வைஸ் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா அதுக்கு இன்னொரு வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறேன். இந்த வீடியோவை ஆல்மோஸ்ட் 12 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது, ஏதாச்சும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ பார்த்துட்ருக்க வேலையே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே உங்களோட ஃப்ரீ டைமில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதோ சரி, நீங்கள் என்ன பேஷனட்டிக்காக நினைக்கிறீங்களோ அதுக்காக ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட அந்த வேலையில் அதிகமாக மணி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலையை நீங்கள் வந்து தாராளமாக விட்டுட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மல்டி சோர்ஸ் இன்கம் வச்சுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.